ஹே ஆமி, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிலா. இன்றைக்கி நம்ம RMFF நெவர் நியூவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் நான் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடணும்னு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் என்னால் போடவே முடியல. இனிமேல் சாக்கு சொல்லாமல் இனிமேல் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இதுக்கெல்லாம் காரணம் லூனா தான். லூனா என்கிட்ட கதை டிஸ்கஸ் பண்ணாதானே நான் உங்களுக்கு கதை சொல்ல முடியும். அவங்க எனக்கு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் எல்லாரும் போய் லூனாவை கமெண்ட்ஸில் திட்டுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ சீக்கிரம் வரும். எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் மறந்து போச்சு. நானே இப்போ கேட்டுட்டு போயிட்டு தான் போய் கேட்டுட்டு வந்து தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்களும் போய் கேட்டு வந்துருங்க ஒரு தடவை. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் அப்படியே மார்னிங் சீக்கிரமாக எழுந்து பார்க்குறீங்க. எழுந்து பார்க்கும் பொழுதே பக்கத்தில் யாரும் இல்லை. நீங்கள் உடனே ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு போயிட்டு ரெடி ஆகுறீங்க. அண்ட் உங்களோட அவுட்ஃபிட்ஸில் ரெடி ஆகுறீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. அது எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் நான். இப்போது அப்படியே வெளியே உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வழியாக இறங்கி ஒரு காரில் ஏறி இப்போ காரை நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணிவிட்டு வேகமாக போயிட்டுருக்கீங்க. அண்ட் போகும்பொழுதே லீக் கால் பண்ணிகிட்ருக்கீங்க. மிஸ்டர் லீ. மேம் சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்கீங்க? மேம் வந்துகிட்டே இருக்கேண்ணா. லீ சீக்கிரம், இன்றைக்கி தான் நமக்கு சரியான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை விட்டால் எனக்கு தனியாக வேறு டைம் கிடைக்காது, புரியுதா? எஸ் மேம், சீக்கிரம் வந்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணுறீங்க. திரும்ப ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் ஃபோன் திரும்ப ரிங் ஆகுது. நீங்கள் இந்த லீக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, அங்கே தானே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லுங்கள். வயன். ஜூனா என்னாச்சு? ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி டெரராக பேசுகிற? இல்லை ஜூனா, ஒன்றும் இல்லை. நான் ஏர்பாட்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு தெரியல, அதான். ஓ சரி, ஓகே. என்ன விஷயம்? ஒர்க் இருக்குன்னு சொன்னேன், இப்போ கால் பண்ணியிருக்கேன். அதான் வயன் சொல்ல வந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் ஒர்க் இருக்குன்னு தான் நினச்சிட்டு வந்தேன். பார்த்தா இன்றைக்கி அது இல்லை போல். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு இருக்குது. நீ அப்படியே வீட்டுக்கு வாயேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் உடனே என்னது வீட்டுக்கு வரதா? அப்போது வீட்லையா இருக்கான்? இந்த காரோட நான் போனேன்னா ஐயோ அவுட்ஃபிட் வேறு எப்படி இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உடனே திரும்ப ஆரம்புக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஜூனா. சொல்லு வயன். ஜூனா எங்கே இருக்க? நானா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓ போயிட்டு தான் இருக்கானா? என்ன வயன்? இல்லை ஜூனா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன அது? நான் இப்போ ஆஃபீஸ் வந்திருக்கேன். ஓகே, உன்னை பிக்கப் பண்ணிக்கணுமா? இல்லை நான் வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேப் போட்டு வந்துடுறேன். ஓகே, அப்புறம் என்ன? இல்லை எனக்கு கொஞ்சம் எசென்ஷியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் உனக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணுறேன், நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? வயன் ஆல்ரெடி டயர்டாக இருக்குது, சீக்கிரமாக எழுந்திரிச்சேன். நான் வேணால் ஈவினிங்காக போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை ஜூனா, ரொம்ப எசென்ஷியல், இப்போவே வேணும். அப்போ நீ வரும்போதே வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே? ப்ளீஸ் ஜூனா. சரி ஓகே விடு, பரவாயில்ல, நீ வீட்டுக்கு போ, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணுறாரு காலை. நீங்கள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உடனே மிஸ்டர் லீக்கு கால் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. லீ சொல்லுங்கள் மேம். என்னாச்சு? என்ன விஷயம்? அங்கே போயிட்டீங்களா? இல்லை நம்ம மிஷின் அபார்ட் ஆகிடுச்சு. என்னது மேம்? நீங்கள் தானே? நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இல்லை லீ, சொன்னால் கேளுங்க, இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். மேம் ஆனால் சொல்கிறத மட்டும் செய்யுங்க லீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கர டென்ஷனாக ஃபோனை வச்சுட்டு இப்போது உங்கள் ஸ்டேரிங்கில் அடிச்சுட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க வண்டியை. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த நம்சன் எதுக்கு இப்போ சீக்கிரமாக வந்தான்? ஸோ இவ்வளோ பெரிய வேலை போச்சு, முழுசாக போச்சு. இப்போ வேறு அவன் போகிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், இந்த காரை வேறு ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கடகடன் வீட்டுக்கு போகிறீங்க. போய் உங்கள் பேக்யார்டு வழியாக போனோம்னா உங்களுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகும். அங்கே தான் இந்த கராஜ் வச்சுருப்பீங்க. அங்கே தான் போய் பார்க் பண்ணுறீங்க காரை. இப்போ நீங்கள் அப்படியே மேலே ஏறி வந்துடுறீங்க. கடகடன் உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் அவுட்ஃபிட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது வெளியே உட்காடுறீங்க. நல்ல வேலை, நம்ஜன் மட்டும் சொல்லாமல் வந்திருந்தானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கவுச்சில் சாஞ்ச மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே படுத்துருக்கீங்க. இப்போது நம்ஜன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பபிள். ஆமாம் என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துருக்க? ஒன்றும் இல்லை ஜூனா, விடு. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிற? உனக்கு ஏதாவது டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? தலைவலிக்குதா? உடம்பு சரியில்லையா? இல்லை ஜூனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தா. தேங்க்யூ ஜூனா.
ஆமாம், இந்த சாக்லேட்ஸ் தான் உன்னோட எசென்ஷியல்ஸா? ஜோனா, எனக்கே பயங்கர மூட் அப்செட்டாக இருந்தது. அதான். மூட் அப்செட்டாக இருந்ததா? ஏன், என்னாச்சு? அது அது ஒரு பெரிய கதை, ஆஃபீஸ் விஷயந்தான். நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேனே. நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்ன. இப்போ அதுக்கு சரியான டைம் இல்லைன்னு தெரியுது, அப்புறம் சொல்கிறேன். இல்லை ஜூனா, பரவாயில்ல, நீ சொல்லு. இல்லை வயன், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, அப்புறம் சொல்கிறேன். ஓ சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் உங்கள் கூடவே உட்காந்துருக்காரு. உங்களுக்கு மூட் அப்செட்னு சொன்னதுனால அவர் உங்கள் பக்கத்துலேருந்து நகரவே இல்லை. உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கவுச்சில் உட்காந்துருக்காரு. நீங்கள் 2 பேரும் மூவிஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இவன் என்ன நகரவே மாட்டான். இவன் இங்கேருந்து நகர்ந்தால் தானே நான் என் வேலையை பார்க்க முடியும். என்ன பண்ணலாம்? வயன், சொன்னா என்ன யோசனை? என்ன அப்பலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன்? ஏதோ படத்தை பார்க்குற மாதிரியே தெரியலையே. இல்லை படம் தான் பார்த்துட்ருக்கேன். சரி, போன சீனில் ஹீரோட டைலாக் சொன்னார். என்ன சொன்னார் சொல்லு? அது 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 அதான் எனக்கு தெரியுமே நீ பார்க்கலன்னு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வயன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. அதுதானே என் பிரச்சனையே. என்ன வயன் சொன்ன? இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை சொன்னேன்னு சொன்னா. ஓ சரி, ஓகே. நீ என்னமோ சரியே இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு குக்லாம் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஃபுல்லாக அவர் கொஞ்சம் நேரம் கூட உங்களை விட்டு நகரவே இல்லை. இப்போ அவர் வயன், நம்ம 2 பேரும் லாங்காக ட்ரைவ் போய் ரொம்ப நாள் ஆச்சுல, இன்றைக்கி எங்கேயாச்சும் போகலாமா? இன்னிக்கா? அது இன்றைக்கி என்ன இன்னிக்கா? இன்றைக்கி தான் நம்ம 2 பேருக்கும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி டைமே கிடச்சிருக்கு. ஒன்று நீ இருப்ப, இல்லைன்னா நான் இருப்பேன். 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியே டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை போய் ரெடியாக சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு ரெடி ஆகலான்னு போகிறீங்க. நீங்கள் ரெடியெல்லாம் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா டைம் ஒரு 8 o'clock போல் இருக்கும் நைட்டு. இப்போது நீங்கள் வெளியே வந்து பார்க்கும்பொழுது அவர் ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் ஒரு ஸ்வெட் ஷர்ட் போட்டிருக்காரு. அண்ட் அதோட டார்க் க்ரேயில் ஒரு ஜாக்கெட் பேர் பண்ணியிருக்காரு. பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்கள் வெளியே வந்து பார்த்துட்டு, ஜூனா ட்ரைவ் தானே போகிறோம், ஏன் இப்படி கேட்குற? இல்லை, கொஞ்சம் ஓவராக ரெடியான மாதிரி இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். நானே ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட டேட் போகிறோன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீல் பண்ணுறியா? சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. அவர் இன்றைக்கி ரொம்ப நிறையா பேசுகிறாரு, நீங்கள் கம்மியாக பேசுகிறதுனால. இப்போ நீங்கள் 2 பேரும் அவரோட காரில் போய் ஏறுறீங்க. இப்போது நம்ஜன் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் இப்போ ஒரு ஹைவேஸ் மாதிரி போயிட்டுருக்கீங்க. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கீங்க. பாட்டெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு கூடவே பாடிட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் அவரோட இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே மறந்து போயிடுவீங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்காக அவரோட இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. அவரோட ஞாபகங்கள் மட்டும்தான் உங்களோட இருக்கும். நீங்கள் ஒரு புது ஆளாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் 2 பேருமே போயிட்டுருக்கும் பொழுது கரெக்டாக ஒரு ஹைவேஸில் உங்கள் கார் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள், ஜூனா என்னாச்சு? நானும் உன்னோட தானே இருக்கேன் வயன், தெரியல, இரு வெளியே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முன்னாடி போய் செக் பண்ணுறாரு. பார்த்தா இல்லை வயன், கார் எடுக்காது. ஐயோ, சரி பண்ண முடியாதா? இந்த டைமில் மெக்கானிக் யாரும் வரமாட்டாங்க. ஜூனா, நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணி பார்க்கட்டுமா? வயன், டைமை பார்த்தியா? நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்தே 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ டைம் 10:30 மேலே ஆகுது. இப்போ யார் வருவாங்க? எல்லோரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இதுவும் ஹைவேஸ் வேறு. என்ன ஜூனா பண்ணுறது? இரு, நான் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபோன் எடுக்கிறாரு. நீங்கள் ஜூனா, நம்ம வேணா நடந்து போகலாமாவா? பபிள், என்ன விளையாடுறியா? நம்ம வீடு இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? நம்ம காரில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தே 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப போகணும்னா சான்ஸே இல்லை. எப்படி போக முடியும்? ஜூனா, நான் என்ன வீடு வரைக்கும் நடந்து போகலான்னா சொன்னேன்? கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஜூனா. ஓஹோ, எனக்கு அப்போ உங்கள் பிளான் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் நம்ம இங்கே ஹைவேஸ் தாண்டி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, ஆமாம், அங்கே வரைக்கும் நடந்து போயிடலாம். நடந்து போனதுக்கப்புறம் அங்கே பஸ் வரும், அப்படியே ஏறி போயிடலாம். ஆனால் இது ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல வயன், இதுக்கப்புறம் பஸ் வருமா என்ன? ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஜூனா, இல்லாட்டி அங்கே போய்ட்டு கேப் போட்டு கூட போயிடலாம், கொஞ்சம் தூரம் நடக்கலாமே. சரி, ஓகே, காரை காலையில் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்டோட. சரி, ஓகே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க.
இப்போ நான் சொல்கிறத கண்ணை மூடி நல்லா இமேஜின் பண்ணி கேளுங்க. ஒரு லாங் ஹைவே ரோட் அண்ட் சுற்றி முற்றி யாருமே இல்லை. அப்படியே அள்ளி பூசிக்கிற அளவுக்கு இருட்டு. வானத்தில் இன்றைக்கி ஃபுல் மூன் டே. அவ்வளோ அழகாக உங்கள் 2 பேரையும் அந்த நிலா ரசிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்ஜனோட அப்படியே ஒரு கம்ஃபர்டபுளான சைலன்ஸோடு நடந்து போயிட்டுருக்கீங்க. சில நேரங்களில் வார்த்தைகளுக்கு அவசியம் இருக்காது, அந்த சைலன்ஸே பேசும். நீங்கள் 2 பேரும் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு அடி இடைவேளை விட்டு தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் 2 பேரும் டச் பண்ணிக்கல, பேசலை, ஒருத்தர் பார்த்துக்கல. இருந்தாலுமே உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படியே ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இப்போது பொறுமையாக உங்கள் காதலை பார்க்குறீங்க. அண்ட் பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா உங்களுக்கு மட்டுமே சொந்தமான அவரை அந்த தென்றல் வருடி அவர் முடியை கலைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்க ஆரம் உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவர் உங்ககிட்ட அவரோட ஒரே ஒரு ஐப்ரோவை மட்டும் ரைஸ் பண்ணி என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அவர் உங்களை பார்த்து சில்லியாக சிரிச்சுட்டே திரும்ப அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது நீங்கள் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் நடந்து போகிறீங்க. அவரை பார்த்தா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போனதும் அவரும் கொஞ்சம் ஜாக் பண்ணிவிட்டு ஓடி வந்து உங்கள் பக்கத்துலேயே நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடி உன் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு என்னை விட்டு வந்த? சும்மா தான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவரும் என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்போ தான் அவர் உங்களையே நோட்டீஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் ஹேரை ஃப்ரீயாக விட்டுருப்பீங்க. அண்ட் உங்கள் முடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் ஃபேஸ்லலாம் விழுந்துட்டு போகுது. அது அவருக்கு அப்படியே ஒரு ஃபீல் தருது. அவர் அப்படியே உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நின்று உங்கள் முடி எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி டக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. உங்கள் 2 பேரோட ஐஸும் அப்படியே லாக் ஆகுது. அண்ட் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப உங்கள் பக்கத்தில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே ஹார்டாக ப்ளஷ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி அவர் வந்து இன்னுமே உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் இருந்திருக்காரு. பட் ஸ்டில் இந்த ஒரு சின்ன நெருக்கம் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நீங்கள் 2 பேருமே ப்ளஷ் பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. நடுவில் உங்கள் கைகள் 2ம் இடிச்சுக்குது இல்லையா, அது கூட உங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே பொறுமையாக உங்களோட சுண்டு விரலை மட்டும் பிடிச்சு அவர்கிட்ட இழுத்து அதுக்கப்புறம் பொறுமையாக அவர் உங்கள் கையோடு கோர்த்துக்கிறாரு. நீங்கள் இப்போ அப்படியே அவரோட ஆர்ம்ஸை பிடிச்ச மாதிரி அவரை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரில் சாஞ்சிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க 2 பேரும். இப்போ அப்படியே சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி உங்கள் ஃபோன் அப்படியே ட்ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியே கடுப்பாக எடுத்து பார்க்குறீங்க, யாரா அது அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் எல் அப்படின்ற ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. நீங்கள் அப்படியே பதட்டமாக ஆரம்ப பார்க்குறீங்க. அவரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட ஜூனா ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஓகே வேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவர்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. மிஸ்டர் லீ, எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் நான் ஆரம்போடு இருக்கும்போது கால் பண்ணாதீங்க, சொல்கிறதே கேட்க மாட்டிங்களா நீங்கள்? மேம் ஒரு நிமிஷம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் கால் பண்ணேன். என்ன இம்பார்ட்டண்ட்? மேம், அவனோட ஆளுங்க உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. என்னது? என்னையா? ஆனால் நான் இப்போ வீட்டில் இல்லை, வெளியே இருக்கேன். அதான் மேம், உங்களுக்கு சேஃப் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுங்க. அண்ட் ஆரம் சார் கூட இருக்கார், அவருக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு புரியுது, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஆரமோட கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் பின்னாடி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நடந்து வந்துட்டுருக்காரு. வயன் நெல்லு, என்ன இதுக்கு இப்படி ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் போக போக சொல்கிறேன் ஆரம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறுத்தி கேட்குறாரு. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுற? ஆரம், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, திடீர்னு ஒரு மாதிரி டிஸியாலாம் ஃபீல் ஆகுது, தலை சுற்றுது, ப்ளீஸ் போகலாமே. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் 2 பேருமே இப்போ கடகடன்னு வந்து பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டீங்க, பஸ் ஸ்டாப்பை ரீச் ஆகிட்டீங்க. இப்போது அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பஸ் வருமானு. அவரும் அங்கங்கே நடந்துகிட்டே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பதட்டமாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் காலெல்லாம் ஷேக் ஆகுது, மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, இல்லை அவங்க வந்து ஆரம்பிக்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற பயத்துலேயே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது
ஆரம் உங்களை பார்த்து, வயன் எதுக்கு நிற்கிற, உட்காரு, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கொண்டு போய் அந்த சேரில் வந்து உட்கார வைக்கிறாரு. இப்போ அவர் முன்னாடி போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் சடனாக உங்கள் கழுத்துக்கு கீழே ஒரு கத்தி இருக்குது. நீங்கள் அப்படியே பதட்டத்தோட கண்ணை மட்டும் திருப்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒருத்தன் உங்கள் கழுத்தில் கத்தி வச்சுருக்கான். இப்போது உங்களால் கத்தவும் முடியல. ஆரம் அந்த பக்கம் பார்த்து நின்றுட்டுருக்காரு. இப்போது அதில் ஒருத்தன் உங்களை அப்படியே எந்திரிக்க சொல்கிறான். நீங்களும் பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. எழுந்து நீங்கள் அப்படியே ஆரம்ப காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் உங்களால் முடியல. அண்ட் இதுதான் சாக்குன்னு நீங்கள் அப்படியே அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு அவனோட ஹெட்டை பிடிச்சி முன்னாடி இழுத்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்க கம்பி இருக்கு இல்லையா, அதில் போட்டு டப்புன்னு அடிக்கிறீங்க. இந்த சவுண்டு கேட்டதும் ஆரம் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. பிகாஸ் அவங்க எல்லோரும் உங்களை சுற்றி நின்றுட்டுருக்காங்க, எல்லோரும் கத்தியோடு நின்றுட்டுருக்காங்க. அண்ட் அவர் அப்படியே உங்ககிட்ட ஓடி வராரு. நீங்கள் இப்போ அவர் வந்ததும் அமைதியாக நின்றுட்றீங்க. அண்ட் அவர் அப்படியே உள்ளே வந்து உங்களை சட்டுன்னு பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாரு. அவருக்கு பின்னாடி இழுத்துட்டு, பாருங்கள் உங்களுக்குலாம் என்ன வேணும், எதுக்காக எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஹா, அப்போ உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தன் சொல்கிறான். அப்போ நீங்கள் அவன் ஏதாவது சொல்லிட போகிறான்ற பயத்தில் உடனே ஆரம்ப பிடிச்சி திருப்பி, ஜூனா எனக்கு பயமாக இருக்குது, உடனே இங்கேருந்து போயிடலாம் ப்ளீஸ், நீ என்ன எதுக்கு அவங்களோடலாம் பேசிகிட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அவங்க எல்லோரும் உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் நம்ஜன் உங்களை பிடிச்சி, ஓடி உங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியாது வயன், நீ இங்கே இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு அவர் அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போது அந்த ஒரு ஃபைட் சீனில் எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்கும் பொழுது ஆரம் ஒருத்தரை பஞ்ச் பண்ணுறாரு. அப்போது பின்னாடியிலேருந்து ஒருத்தன் ஆரமோட ஷோல்டரில் கத்தியை வச்சு கீறிடுறா. இப்போ நீங்கள் அதை பார்த்து பயந்து போயிடுறீங்க. இப்போது நீங்கள் உள்ளே போய் எல்லாரோடையும் சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. ஆரமை பிடிச்சி, ஆரம் ஒரே ஒரு நிமிஷம் தள்ளி உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் ஆரம்பங்களை பயங்கர ஷாக்டாக பார்க்குறாரு. என்னங்க ட்ரெயின்டு ஃபைட்டர் மாதிரி சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. நீங்கள் யாருன்னு நான் பொறுமையாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியுது ஏன்னு. இப்போது அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கிட்ட வரீங்க. நம்ஜுனுக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவரை பார்த்து, ஜூனா வா நம்ம வீட்டுக்கு போகலாம், இப்போ யாரும் உனக்கு எவ்வளோ ப்ளீட் ஆகுதுன்னு. அப்போ அவர் உங்களை அப்படியே பிடிச்சி, வயன் யார் இவங்களாம், எதுக்கு நம்மளை அட்டாக் பண்ணணும், அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம், என்ன நடக்குதுங்க, அது ஆரம் நம்ம இப்போ இதெல்லாம் முக்கியமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்புறம் நீ எப்படி இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ண கற்றுக்கிட்ட, நீ ரிப்போர்ட்டர் தானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஷாக்டாக பார்க்குறீங்க. என்ன வயன் சொல்லு. ஆரம் நான் டிஃபென்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன், காலேஜ் டைமில் ஸ்கூல் டைம்லலாம் கற்றுட்டு இருக்கேன். ஓ சரி, இவங்களாம் யார் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆரம் நீ கூட இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் பண்ணியே, அந்த ஒரு சிஇஓ டெத் கேஸ், ஸ்விம்மிங் பூல் கேஸ், அது கூட ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னாங்களே, பட் அதை வெளிப்படையாக க்ளோஸ் பண்ணாலும் உள்ளேருந்து நீ அதுக்கு இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்க. அந்த கேஸ் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம்ல இவங்களாம். இருக்கலாம், ஆனால் நான் இன்னும் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணலான்னு உனக்கு எப்படி தெரியும். அது ஜூனா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இவ்வளோ வருஷம் உன்னோட இருக்கேன்ல, நீ என்ன தான் ஹையர் அஃபிஷியல்ஸ் பேச்செல்லாம் கேட்டாலும் உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக தான் இருப்ப, அதனால் நீ இன்னும் அதை மூடலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் உங்களை அப்படியே பார்க்குறாரு. ஜூனா நம்ம கிளம்பலாமா, உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸில் ஓரமாக கிழிச்சு அவர் கையில் கட்டி விடுறீங்க. கட்டிட்டு கரெக்டாக அந்த டைமில் பஸ்ஸும் வருது. நீங்கள் அப்படியே முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அவர் ஹேண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, உங்களுக்கும் குட்டி குட்டி காயெல்லாம் ஆயிருக்கும், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வந்து 2 பேரும் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே நம்ஜோனோட செஸ்ட்டில் போய் படுத்துட்டு, அடிப்படாத சைடு படுத்துட்டு, ஜூனா ஐம் சாரியா, எதுக்கு வயன், இல்லை என்னால் தானே உனக்கு இதெல்லாம் ஆச்சு. உன்னால் ஆச்சா, என்ன பேசுகிற, அது இல்லை நான் சோகமாக இருந்தேன் தானே நீ என்னை வெளியே கூட்டிகிட்டு போன, அப்போது என்னால் தானே இதெல்லாம், நம்ம வெளியே போகாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. பாரு, இது
நீ சொல்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. என் கேஸ் ரீசனாக தான் இது நடந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படி இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். என்னால் உனக்கும் காயம். சோனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவர் சி இதுக்கெல்லாமல் அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பிடிச்சி மேலே தூக்கி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன? எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. வர்றா சொல்லவே இல்லைன்ட்ட. இதை தான் காலையில் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். நீங்கள் தான் மூடில் இல்லையே, அதான் சொல்லலை. ஓ ஓகே ஓகே சூப்பர். அப்போது ட்ரீட்டு உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்த்து நாளைக்கு ட்ரீட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸில். அப்போது பார்ட்டி தானா? ஆமாம். நீங்கள் அப்படியே இப்போ ஜாலியாக அவரை ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து நம்ம பார்ட்டியில் மீட் பண்ணலாம். அண்ட் வந்து ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. நான் வந்து இந்த எபிசோடில் அந்த ஹைவே சீன் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அவங்க நடந்து போகிற சீனுக்கு, அந்த சீனுக்கு வந்து நான் பின்னாடி வந்து பிஜிஎம்காக நான் பாடியிருப்பேன் கொஞ்சம். உங்களுக்கு அது ஓகேவா? அது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கா? ஐ மீன் சவுண்டுக்கு ஏற்றணுமா குறைக்கணுமா இல்லை பண்ணலாமா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்கன்னு நான் நம்புகிறேன். கமெண்ட்ஸில் போய் சொல்லிவிடுங்க மறக்காமல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தட் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். மறக்காமல் நான் பாய் சொல்லிவிடுங்க. சராங்க இப்படிலாம் சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு, நானே மிஸ் பண்ணுறேன். பாய்ங்க.